ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொடி மாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் குழம்பு சாதங்களுக்கெல்லாம் ஏற்ற சைடிஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நம்ம வாழைக்காயை வச்சு பொரியல் வறுவல் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பொடி மாஸ் டேஸ்ட்டில் செம மாஸ். ஓகே, இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 4 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாழைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயில் 2 சைடு இருக்க காம்பை எடுத்துகிட்டு 2 பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா வேக வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வேக வச்சுட்டு தோலை சீவணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இதை துருவி தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் செய்யலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே தேங்காய் துருவலை லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா களி மாதிரி குழஞ்சு போயிடும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு 2 மிளகாய் வத்தலை பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 2த்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகட்டும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காயை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். நம்ம வாழைக்காய் வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தோம். நான் இப்போ மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது அந்தளவுக்கு காரம் இருக்காது. இந்த பொடி மாஸ் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, ரசம், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.